ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா என்னோடய டெய்லி கிச்சன் க்ளீனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கிச்சனை மட்டும் இல்லை, கிச்சனு வீடு எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிச்சுக்கணும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒன்று டெய்லி க்ளீனிங், ஒன்று வீக்லி க்ளீனிங், ஒன்று மந்த்லி க்ளீனிங்கிற மாதிரி. இன்றைக்கி நான் காமிக்க போகிறது என்னோடய டெய்லி கிச்சன் ரொட்டீன் தான், அதாவது கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான். நான் எப்போவுமே பசங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்செல்லாம் பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் நேற்று நைட்டு விளக்கி வச்ச பாத்திரம் இருக்குது. மேக்ஸிமம் கொஞ்சம் வெள்ளனை எந்திரிச்சிட்டேன்னா அந்த பாத்திரத்தெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுருவேன். அப்படி இல்லை லேட் ஆகிடுச்சுன்னா அதை இந்த மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வைப்பேன். அந்த பாத்திரத்தெல்லாம் அந்தந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல அப்படியே வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு எடுத்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே பாத்திரத்தை தனித்தனியாக பிரித்து வைப்பேன். நான் சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் ஒரு மாதிரி, அப்புறம் பெரிய சாப்பிட்ற பிளேட்லாம் இன்னொரு இடத்துல, கரண்டி இன்னொரு இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி கிண்ணம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் வச்சுருப்பேன். அதில் நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் ரெண்டையுமே க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் எப்போவுமே காலையிலலாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். டைனிங் டேபிளும் அதே மாதிரி தான். டைனிங் டேபிள் முக்கால்வாசி எனக்கு சமைக்கிற திங்ஸை வைக்கிறதுக்கே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் இந்த மாதிரி டெய்லி நம்ம டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸியும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்றணும். ஏன்னா நம்ம டெய்லி அதில் அரைக்கிறது கண்டிப்பாக இருக்கும். தேங்காய் அரைப்போம், சட்னி அரைப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அரைச்சிக்கிட்டே தான் இருப்போம். அப்படி அரைக்கையில் ஏதாவது கொஞ்சம் அதில் சிந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டெய்லி க்ளீன் பண்ணும்போது ஒருவேளை இது கவுண்டர் டாப் மேலே இருந்தால் கூட அதையும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்றணும். அதே மாதிரி தான் இந்த இண்டக்ஷன் அடுப்பு நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் மோஸ்ட்லி இந்த சுடு தண்ணி போடுறதுக்கு மட்டும்தான். அந்த டயத்தில் மட்டும், அதாவது பாப்பா காலையில் குளிக்கிறதுக்காக தண்ணி காய போடுவோம் இந்த பனி நேரத்தில். அதுக்காக தான் மெயினாக இருக்கும். மற்ற டயத்துல எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மற்ற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒருவேளை சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அடுப்பில் உள்ளதை தூக்கி இதில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். டைனிங் டேபிளும் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் உள்ள மிக்ஸி, இண்டக்ஷன் இது எல்லாமே தொடச்சிட்டேன். இதெல்லாம் நம்ம ரெகுலர் க்ளீனிங் ரொட்டீனில் வரக்கூடியது. இதெல்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் கிச்சன் எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் ஆகும். டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சுருப்பேன். இதை நார்மலாக எங்கள் வீட்டில் பூத்த செம்பருத்தி பூவை பறித்து டெய்லியுமே வச்சுருவேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் என்னோடய சமைச்ச ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு டைனிங் டேபிளில் வச்சுருவேன். டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணுறதுக்குனே நான் ஒரு கிச்சன் டவல் வச்சுருப்பேன். இதில் கொஞ்சம் லிக்யூடு, அதாவது நம்ம வாஷிங் லிக்யூடு இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் தண்ணியும் டைக்ளூட் பண்ணி வச்சுருப்பேன். அதை அந்த டவலில் லைட்டாக ஊற்றிட்டு அதை அப்படியே தொடச்சி விட்ருவேன். இது நம்ம கவுண்டர் டாப் அப்படியே டெய்லி கழுவுன மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது டெய்லியே நான் பண்ணக்கூடியது. நான் வீடியோக்காலாம் நான் சொல்லலை, டெய்லியே என்னோடய க்ளீனிங் கிச்சன் க்ளீனிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டவலையே வச்சு அந்த அடுப்பு, அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப்புக்கு பின்னாடி உள்ள டைல்ஸு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக துடைப்பேன். ஏன்னா டைல்ஸ்லேயும் நம்ம சமைக்கக்கூடிய திங்ஸ் ஏதாவது தெரிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதை துடைக்காமல் விட்டோம்னா 4 படம் பார்த்திங்கன்னா அது எண்ணெய் பிசுக்கு ஆயிரும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வால் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருந்தேன். எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, ஒட்டியிருந்தீங்களே இப்போ என்னாச்சு அப்படின்ட்டு. நான் ஒட்டும் போதே சொன்னேன் அந்தளவுக்கு வருமா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு. எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா தண்ணியும் அந்த படத்தில் பட்டுக்கிட்டே இருக்கிறனால டக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்துடுது. அதோட ஏதாவது ஒன்று அந்த இடத்துல கிராச் ஆகி அந்த இடம் பிஞ்சிச்சுன்னா லைட் அப்படியே எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. சரின்ட்டு நம்மளுக்கு எப்போவும் உள்ளதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போ கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் வெசல்ஸ் வாஷ். சிங்கில் எப்போவுமே பாத்திரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம சமைக்கும் போது கழுவ முடியாது. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் ஆள் கம்மிங்கிறதுனால நான் காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் தான் பாத்திரம் விளக்குவேன். மற்ற நேரம்லாம் விளக்கிட்டு இருக்க மாட்டேன். சில பேர் 3 நேரம் சமைக்கிறதுனா 3 நேரமுமே வாஷ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் சமையலும் மத்தியானத்துக்கு கிடையாது, காலையிலேயே முடிச்சிருவேன். பாத்திரம் கழுவி முடித்தோடனே மெயினாக சிங்கையும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்ருங்க. அப்போ தான் அதில் பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் தொடச்சோம் இல்லையா அந்த டவல், அதையுமே நல்லா வாஷ் பண்ணி கையோட காயப்பட்டுருவேன். இதெல்லாம் நான் ரெகுலராக பண்ணக்கூடியது. இந்த கிச்சன் டவல் வாங்கி 2-3 வருஷம் ஆச்சு. எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மட்டும்தான் வீடு பெருக்கிறது.
சில பேர் வந்து காலையில் எந்திரிச்சோன்னே பெருக்குவாங்க, சில பேர் வந்து ஈவினிங்காக பெருக்குவாங்க, சில பேர் கொஞ்சம் லேட்டாக பெருக்குவாங்க. நான் எப்போவுமே 9 மணிக்கு மேலே தான் பெருக்குவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பெருக்கிக்கிட்டு இருந்தால் சமைச்சதுக்கப்புறம் திருப்பியும் குப்பை வந்துடும். அதனால் பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் திருப்பி வந்து எல்லா வேலையும் வந்து கூட்டுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பேன். வீடை கூட்டி விட்டுட்டு மேட்டெல்லாம் உதறிட்டு வீடையும் கூட்டி விட்டுறது. எனக்கு வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக கூட்டுறது மட்டும்தான் பிடிக்கும். அப்போ தான் கூட்டினது அப்படியே இருக்கும். திருப்பி நான் வந்து மறுநாள் காலையில் தான் வீடு கூட்டுவேன். அடுத்து ஈவினிங்லாம் கூட்டுற வேலையே இருக்காது, வீடு அப்படியே தான் இருக்கும். எனக்கு வந்து பெருசாக குப்பையும் ஆகாது. இந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ கிச்சன்லேருந்து சமைச்ச திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். தயிர், ரைஸு, குழம்பு, அது ஏன் ஒரு ஆளுக்கு தான், அதனால் எல்லாத்தையுமே குட்டி குட்டி பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். என்னோடய கிச்சன் க்ளீனிங் வந்து டெய்லி இந்த மாதிரி தான் இருக்கும். தினந்தோறும் நான் செய்யக்கூடிய வேலைகளை தான் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னோட கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள், இந்த ரீஃபில் பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து வாஷிங் லிக்விட் வந்து 1க்கு 1 ஆஃபர் இருக்குங்களே, அதுதான் வாங்குவேன். அது அப்போதைக்கு எந்த பிராண்டு கிடைக்குதோ அதுதான் வாங்குவேன். இந்த பிராண்டு தான்லாம் கணக்கே கிடையாது. எனக்கு அந்த சமயத்தில் எந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கோ அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதை வந்து வேறு ஒரு பாட்டிலில் வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஆயில் பாட்டில் சமீபத்தில் மற்ற எல்லா பாட்டிலையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டில் மட்டும் க்ளீன் பண்ணலை. சரி, அதையும் வந்து கையோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ஆயில் பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த இதில் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கிச்சனுமே எப்போவுமே நீட்டாக இருக்கும். எனக்கு வந்து நான் 15 நாளைக்கு ஒரு தடவை மேக்ஸிமம் கழுவுவேன். அப்படி இல்லை ஏதாவது ஒரு வேலையில் மறந்துட்டேன் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கழுவிடுவேன். ஆனால் கழுவாமல் போடவே மாட்டேன். எல்லாமே கழுவும் போதே எல்லா பாட்டிலுமே சேர்த்தே கழுவுவேன். நெய் பாட்டிலு, ஸ்ப்ரே பாட்டிலு, அதுக்கப்புறம் அந்த ஆயில் ஊற்றி வைக்கிற பாட்டில், இது எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். ஒன்றில் வந்து கடலெண்ணெய், ஒன்றில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வச்சுருப்பேன் ஒரு சின்ன பாட்டிலில். அதுக்கப்புறம் இது நெய் வீட்டிலையே நான் வந்து பாலாடை எடுத்து அதில் காய்ச்சி வச்ச நெய் தான் நல்லா சூப்பராக கம்மகம்மன்னு வாசமாக இருக்கும். நான் வந்து நெய் கடையில் வாங்குறதே கிடையாது. இப்படி தான் நான் நெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தூக்கு நிறைய எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நெய் கிடைக்கும். அதில் வந்து கொஞ்சத்தை பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீதியை வந்து அதிலே வச்சுருப்பேன். இது திருந்ததுக்கப்புறம் திருப்பி அதிலேருந்து இதை ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறத விட வீட்டிலையே இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய காசும் சேவ் ஆகும். நம்மளுக்கும் ஏதாவது வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். வீட்டிலையே செஞ்சங்கிற திருப்தியும் இருக்கும். அதனால மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீட்டிலையே எப்படி வந்து பாஸ்தா செய்கிறது, வீட்டிலே ஹோம்மேடாக பசங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாக வந்து ஏதாவது கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க் பார்க்காதவங்களுக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாளைக்கு குக்கிங்க்கு என்னென்னலாம் தேவையோ அதை வந்து இந்த டயத்தில் நான் வந்து ரெடி பண்ணுவேன். வெங்காயம் உரித்து வைக்கிறதா இருக்கட்டும், பூண்டு உரித்து வைக்கிறதா இருக்கட்டும், தேங்காய் துருவி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்ப்பேன். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பல்காலாம் உரித்து வைக்க மாட்டேன். நாளைக்கு தேவையானது மட்டும் இன்றைக்கி வந்து உரித்து வச்சுக்குவேன். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து மறுநாள் காலையில் உரித்து வைக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டயத்தை சேவ் பண்ணுறதுக்காக தான் முந்தின நாள் நைட்டு இல்லை காலையில் எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து உரித்து வச்சுக்குவேன். மற்றபடி தேங்காயெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு போனேன்னா எனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே இந்த லோடு ஓடி முடிஞ்சிடும். சரின்ட்டு அதெல்லாம் காய போட்டுறான்னு சொல்லி அதெல்லாம் காய போட்டு விட்டுருக்கேன். சில சமயம் ஈவினிங் வந்து துவைப்பேன், சில சமயம் காலையில் வந்து துவைப்பேன். எனக்கு எப்போ டைம் கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி துவைச்சிக்குவேன். இதோடு இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்